வணக்கம். அப்படி இப்படி மாட்டு இப்போ ஜனநாயகன் படத்தோட அந்த விசாரணை வந்து 21ஆம் தேதிக்கு, இந்த ஜனவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. பெரிய கஷ்டம்தான். ஜனநாயகன் படத்தை அப்படி ஒதுக்கிட்டாங்க. இன்னைக்கு காலையில இந்த பிரச்சனை வந்து விசாரணைக்கு வரும்போது கோர்ட்ல நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க, யூஏ சான்றிதழ் கொடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி சென்சார் போர்டில் உள்ள அந்த வழக்கறிஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை ரிலீஸ் பண்ணக்கூடாது, நாங்கள் மேல்முறையீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஸ்டே வாங்கிட்டாங்க. ஜனநாயகன் படத்துக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ 21ஆம் தேதிக்கு அந்த வழக்கை வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. நிறைய சட்ட சிக்கல் தான் ஜனநாயகன் படத்துக்கு. இப்போ வந்து முழுசாவே தெரிஞ்சு போச்சு, ஜனநாயகன் படம் வந்து ஒரு சட்ட சிக்கல்ல தான் இருக்குது, முழு அரசியல் தலையீட்டுல தான் ஜனநாயகன் படம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பராசக்தி படம் வந்து யூஏ சான்றிதழ் கொடுத்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி நிறைய காட்சிகளை வந்து நீங்க நீக்கணும், நிறைய வசனங்களை வந்து முற்பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதி கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தீ பரவட்டும் அப்படிங்கிற வசனம் இருக்கு இல்லையா, அந்த தீ பரவட்டும் வசனத்தை வந்து நீதி பரவட்டும் அப்படின்னு மாத்தணும்னு சொல்லி மாத்திருக்கிறாங்களாம். அப்புறம் ஹிந்தி என் கனவை அழித்தது அப்படிங்கிற வசனம் வந்து இல்லையா, அந்த வசனத்தை மாத்தி என் ஒரே கனவை ஹிந்தி திணிப்பு அழித்தது அப்படின்னு மாத்திருக்காங்களாம். திரும்ப என்னன்னா, துப்பாக்கி சூட்ல வந்து ஒரு குழந்தையோட தாய் இறந்து போகிற மாதிரி ஒரு காட்சி வருது இல்லையா அந்த ட்ரெய்லர்ல, அந்த காட்சியை வந்து ஃபுல்லாவே எடுத்தாங்களாம். திரைப்படத்துல இனிமே அந்த காட்சியே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தீ எரியிறது போல நிறைய காட்சிகள் படத்துல வருது இல்லையா, அந்த காட்சிகளை எல்லாத்தையுமே வந்து குறைச்சிருக்கிறாங்களாம். வன்முறை காட்சிகளையும் தீ எரிவது போன்ற காட்சிகளை வந்து சினிமால வந்து குறைச்சிருக்கிறாங்களாம். இப்படி நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய விதிமுறைகள், வசனங்களை முற்பண்ணி காட்சியில நீக்கி வந்து சினிமா வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சென்சார் போர்ட்ல இருந்து பராசக்தி படத்துக்கு. சரியா? அப்போ நம்மகிட்ட இருக்கிற கேள்வி என்னன்னா, இதே மாதிரி ஜனநாயகன் படத்தையும் நீங்க ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிற கேள்விதான். ஜனநாயகன் படத்துலயும் வன்முறை காட்சிகள் இருக்குது, வசனங்கள் வந்து அரசியல்வாதிகளை தாக்குற மாதிரி வசனங்கள் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய கொடாரி மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறாரு, இல்ல ரத்தமா உடைஞ்சிட்டு இருக்காத நக்கிற மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது. நீங்க அந்த மாதிரி காட்சிகளை வந்து எடுத்துட்டு தேவையான வசனங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத வசனங்கள் அரசியல்வாதிகளை தாக்கி பேசுற மாதிரி வசனங்கள் இருந்துன்னா அந்த வசனங்களையுமே நீங்க பராசக்தி படத்துல இந்த முட் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி முட்பண்டு படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாமே ஜனநாயகன் படத்தையும். அப்போ அங்க வந்து முழு அரசியல் தலையீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பார்க்க முடியும். இப்போ பராசக்தி டீம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல இல்லையா இப்போ, அதனால பராசக்தி படத்துக்கு நிறைய தியேட்டர்கள் கிடைச்சிருக்குது. தமிழ்நாடு முழுக்கவே பராசக்தி படம் அனைத்து தியேட்டர்லையும் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த முட்பணிர் வசனங்கள்லாம் முட்பண்ணிருக்கிறாங்க இல்லையா, அப்புறம் நிறைய காட்சிகளை நீக்கி இருக்கிறாங்க இல்லையா, இந்த காட்சிகள் எல்லாமே அன்கட்டு, எதுவுமே நீக்காம எங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னா இங்கிலாந்துல நீங்க பார்க்கலாம், யூகேல உள்ள தியேட்டர்களை போய் நீங்க பார்க்கலாம். அங்க வந்து எதுவுமே அன்கட் கிடையாது, அப்படியே நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அப்போ என்ன டிக்கெட்டை போட்டு இங்கிலாந்துக்கு போக வேண்டியதான், அப்படிதானா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. இங்கிலாந்துல போயிட்டு பார்க்கணும் இல்லையா நம்ம. ஏன் இங்கிலாந்துக்கு போயிட்டு, இங்கிலாந்துல அங்க இருந்து நம்ம தமிழ் ராக்கர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அங்க உள்ள காட்சிகளை வந்து அங்க சினிமா, அங்க தியேட்டர்ல படத்தை எப்படியும் ரெக்கார்டிங் பண்ணி நெட்ல விட தான் போறாங்க. அதுல எப்படியும் தமிழ் ராக்கர்ஸ்ல போடுவாங்க அன்கட் சீன் பராசக்தி அப்படின்னு தான் கீழே ஒரு ஸ்லைடு போட்டு தான் எப்படியும் அப்லோடு பண்ணுவாங்க. அது நமக்கு நல்லா தெரியும், அப்படிதான் எல்லாம் அப்படிதான். அப்போ அன்கட் சீன் பராசக்தி படம் நெட்ல வந்துடும். அது இங்கிலாந்துல மட்டும் வராது, நெட்லயே தமிழ் ராக்கர்ஸ்லயே வரதான் போகுது. அப்போ தமிழ்நாட்டில் தான் அன்கட் சீனை வந்து கட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இங்கிலாந்துல வெளிநாடுகளில் வந்து காட்சிகளை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்களாம். இங்கிலாந்துல வரும், அரபு நாடுகளை வந்து சீன்களில் வந்து குறைச்சி கட் பண்ணி தான் வரும். ஏன்னா அரபு நாடுகளை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. வன்முறை வந்து வெட்டுறது, குத்துறது, ரத்த காட்சிகளை வந்து வன்முறைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து, அப்படி இருந்தாக்கி கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய ரூல்ஸ், அரபு நாடுகளில் உள்ள ரூல்ஸ் அதுதான். அப்போ விஜய் அவர்கள் வந்து இனி 12ஆம் தேதி அங்க டெல்லிக்கு போகணும், வரணும். அங்க வந்து நிறைய கிடுக்குப்பிடியான கேள்விகள் இருக்கும். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். நிறைய கிடுக்குப்பிடியான கேள்விகளை வைப்பாங்க சிபிஐ. அப்போ சிபிஐ வலைக்குள்ள விஜய் வந்து முழுசா சிக்கி கொண்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும்.
ஏன்னா 21ஆம் தேதி படத்தை தள்ளி வச்சிருக்கிறாங்க. இந்த படம் தள்ளி வச்சதுலேயும் வந்து ஒரு நல்லதுதான். ஏன் நான் நல்லது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரே சமயத்துல 2 படமும் பெரிய பெரிய நடிகர்களுடைய படம், இந்த 2 படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒரு சட்ட சிக்கலை தான் ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, ஜனநாயகன் படத்து ட்ரெய்லரை வந்து பார்த்துட்டு விஜய் அவர்களுடைய ரசிக குஞ்சுகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பராசக்தி படம்லாம் நம்ம அண்ணா தேட்டர்ல ஏறிய நம்ம விஜய் அண்ணா ஓடுற இடத்துல வந்து ஓடக்கூடாது. ஓடுனா அடிச்சு கிழிச்சிருவான், தேட்டரே நாசம் பண்ணிடுவான், எரிச்சிருவான், தேட்டரே கொளுத்திடுவான். ஒரு கட் அவுட் இருக்காது பராசக்தி சிவகார்த்திகேயன் அவன்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவேசமான பேச்சுகள், ரொம்ப மோசமான காட்சிகளை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, வலைவலிகளில பார்த்துருப்பீங்க. அப்போ அது வந்து நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை தள்ளி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அடிபடுது. அப்படி ஒரு படத்தை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு பார்க்க போனா ஜனநாயகன் படத்தை தான் ரிலீஸ் பண்ணிட்டு பராசக்தியை தான் தள்ளி வைக்கணும். ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில வந்து விஜய் தான் டாப்ல இருக்கிறார் தமிழ் ஹீரோக்கள்ல. அவருக்கு கீழே தான் சிவகார்த்திகேயன், அஜித், சூர்யா, விக்ரம் இவங்கெல்லாம் வர்றாங்க. அப்போ விஜய் படம் ஜனநாயகம் தான் ரிலீஸ் ஆயிருக்கணும், பராசக்தி தள்ளி போயிருக்கணும். ஏன் அப்படின்னா ஜனநாயகனை தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னா, விஜய் வந்து முழுக்க திமுகவை தான் எதிர்த்து பேசி அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாரு இல்லையா ஒவ்வொரு கூட்டங்கள்லயும். அப்போ பராசக்தி படம் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணுது. அந்த ஒரு காரணமும் இருக்கலாம். அதனாலதான் பராசக்தியை முன்கூட்டி ரிலீஸ் பண்ணிட்டு இப்ப ஜனநாயகன் படத்தை வந்து பின்னாடி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியும் ஒரு பேச்சு அடிபடுது. படம் ஒன்னா ரிலீஸ் ஆகுது நல்லதுதான். ஏன்னா படம் ஒரு ஒரு கதைக்கு நான் சொல்றேன், ஒரே இடத்துல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த தேட்டர்கள்ல ஒரே காம்ப்ளெக்ஸ்ல 2-3 தேட்டருக்கு இருக்கும் இல்லையா. அப்போ ஸ்கிரீன் 1ல ஜனநாயகன் ஓடும், ஸ்கிரீன் 2ல வந்து பராசக்தி ஓடும். இப்படி 2 இடங்கள்லயுமே வந்து 2 பெரிய ஸ்டார்களோட ரசிகர்களும் வந்து நிற்பாங்க, ஏதாவது பேசுவாங்க, அடிபொடி சண்டை, வெட்டு குத்து, தேட்டரை எரிக்கிறது, கொளுத்துறது, இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் அந்த ரசிகர் சொல்றான் இல்லையா, விஜய் ரசிகர் வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்து அடிச்சிருவோம், உடைச்சிருவோம், நொறுக்கிடுவோம், தேட்டரை கொளுத்துருவோன்ட்டு. அது சொன்னவன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு கண்டிப்பா சொல்லுவானே, கண்டிப்பா சொல்லுவான், செய்வான், செஞ்சிருவானுங்க இவங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ரசிகர் தான் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து. அதனால வந்து ஒரே சமயத்துல வந்து ஜனநாயகனும் பராசக்தியும் ரிலீஸ் ஆகாதது வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வா தான் நான் பாக்குறேன். அப்படி நடந்துன்னா கண்டிப்பா பிரச்சனைகளை தான் சந்திக்க ஏற்படும், சட்ட சிக்கல் எல்லாம் வந்துடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.